இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பஞ்சாப் விசஸ் ஜிடி. மக்களின் கேப்டன், மக்கள் விரும்பாத கேப்டன். ரெண்டு அப்படி கூட வச்சுக்கலாம். நான் வந்துட்டு மக்கள் கேப்டன் பக்கம்பா. கில்லு பக்கம் யார் சப்போர்ட் நான் சொல்லுங்க. நான் நான் ஜிடிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். அவங்க பவுலிங் டெப்த் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஓகே, ஒரு நல்ல ஒரு கேம் தான். ரொம்ப 3 மேட்ச் ஒன் சைடடா போனதுக்கு தாண்டி இது சரி, வந்து ஈக்குவலா நானும் போச்சு. நானும் ஜிடிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். அந்த ராமா சிலக்கம்மா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஒரு கிழிச்சு செய்ய பேசிட்டு இருப்பான்ல, அவன் போட்ட 3 மேட்சுமே கரெக்டா இருந்துச்சுடா. இன்னைக்குன்னு பார்த்து ஜிடி தான் ஜெயிப்பான்னு போட்டிருந்தான், இன்னைக்குன்னு பார்த்து ஆஹ் தோத்துருச்சுடா. இந்த வீடியோல வந்துட்டு வழக்கம் போல நம்ம ஆதில் வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்காரு. அப்புறமேட்டு ரோஹித் ஐபிஎல் வந்துட்டு மறுபடியும் கம்பேக். ஐபிஎல் ஃபேன். ரோஹித் IPL பத்து வந்துட்டு ஃபைவ் டைம் சாம்பியன்ஸ் வந்துட்டு சில பல காரணங்களால் லேட்டராக ஜாயின் பண்ணுவார். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா 3 மேட்ச் வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக அப்படிங்கிற மாதிரி தான் போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு நிஜமாலுமே வந்துட்டு ஒரு ஒன் சைடாக இருந்தாலுமே கடைசி அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு நடுவில் ஒரு 5 ஓவர் அந்த பிரசித் கிருஷ்ணா உள்ளே வந்ததுலேருந்து அந்த வந்து ஒரு 2 ஓவருக்கு ஒரு 6 ரன்னு 2 விக்கெட்டுக்கும் போது மேட்ச் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி தெரிஞ்சு. அங்க இருந்தா நமக்கு வந்து அந்த ஓஜி ஐபிஎல் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஓகே, இந்த மேட்ச்ல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கு. என்ன அதுதான் கரெக்டா இருக்கு. அதான். ஆக்சுவலா பிரசித் கிருஷ்ணாவை முன்னாடியே கொண்டு வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம்னு தோணுது எனக்கு. இல்ல, இம்பாக்ட் அவன் யோசிச்சது கரெக்ட் தான். அந்த கடைசியில ஒரு 12th ஓவருக்கு அப்புறம் இறக்குனாதான் 4 ஓவர்ஸ் கண்டினியூஸா போடும் போது அவனுக்கு நிறைய பவுன்சர்ஸ் யூஸ் பண்ணி விக்கெட் எடுப்பான். அதனால வந்துட்டு நல்ல ஒரு பிளானிங் தான் சொல்லுவேன். எக்ஸிகியூஷன் என்ன பொறுத்த வரைக்கும் சுமன் கில்ட் இருந்து. ஓகே, வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்துடலாம். ஸ்டார்டிங் எடுத்த உடனே கில் அண்ட் சாய் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு நம்ம ஆன் ஃபீல்டில் சாய் எதுவும் பார்க்கவே இல்லை. அப்படிங்கும் போது சாய் சுதர்சனோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா அவர் எந்த மேட்ச்மே வந்து டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. இந்த தடவை வந்துட்டு ஸ்லைட்லி வந்துட்டு ஸ்டார்டிங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் போயிட்டு கையிலே கேட்ச் கொடுத்துட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. அது இல்லாமல் ஆட பார்த்தது என்னமோ வந்துட்டு லெக் சைடில் ஆட பார்த்தான். டாப் எஜ் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக லாங் ஆஃப் மேலே போயிட்டு கேட்ச் விழுந்துச்சு. ஓகே, ஹார்ட் லக். அடுத்த மேட்ச் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பான்னு நினைக்கிறேன். கில்லோட பேட்டிங் பற்றி என்ன நினைக்கிறேன் ஆதில்? ஓகே தான். அவன் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க பார்த்தான். ஒன் டே நம்ம வந்து மாப்பிள நம்ம வந்து அவரு ஏதோ போன 50 வருஷத்துல போடணும்னு இருந்து பார்த்தாரு, ஆனா முடியல. இல்ல அதுதான் போன வருஷத்துல இருந்து ஜிடியோட ஒரு கான்ஸ் என்னன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். தே டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். போன வருஷம் ரூதர் ஃபோர் 2-3 மேட்ச் ஆடி கொடுத்தான். இந்த டைம் ரூதர் ஃபோர்டே மாத்தி விட்டாங்க. சோ வந்து ஓப்பனிங் வந்து அவங்க வந்து லைக் மிடில் ஆர்டர் வந்துட்டு லைக் இஷ்யூங்கிற மாதிரி சொல்றல. பட் ஜிடியோட பிளஸ் என்ன தெரியுமா? அந்த 6th ஓவர்ல இருந்து 14th ஓவர் வரைக்கும் ஸ்கோர் பண்ற ரன் தான். அவனோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 6 ஓவருக்கு இப்போ 70 அடிக்கிறானுங்கன்னா மீதி இருக்கிற 6 ஓவருக்கு அந்த மிடில் 6 to 7 ஓவர்ஸ்க்கு வந்துட்டு 100 ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுறானுங்க. ஜிடி வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் டார்கெட் பண்றது பார்த்தீங்கன்னா அந்த மிடில் வந்துட்டு பயங்கரமா ஆடுறானுங்க. எனக்கு வந்துட்டு ஆனா வந்து என் தலைவன் பட்லர் பிளாக்டா அம்மா ஆலயம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 பால் கழிச்சு பார்த்தா என்னாடி இது மாப்பிள்ளைக்கு பிளாட்லயும் படல, எதுலயுமே படல, கையில கொடுத்துட்டு போய் உட்காந்து. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கில் கொண்டு போனான். கில்லுக்கு நல்ல ஒரு கிளச் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மேட்ச் அவனும் கொண்டு போக முடியல, கையில கொடுத்துட்டு அவுட் ஆயிடான். என்ன ஒரு பார்த்தனா லைக் நல்லா தான் ஜிடி கொண்டு போயிட்டு இருந்தானுங்க. ஓவருக்கு வந்துட்டு ஒரு 10 ரன் ரேட் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அவனுங்களுக்கு எந்த இடத்துல ப்ளஸ்ஸோ அந்த இடத்துல மேட்ச் எனக்கு விட்ட மாதிரி தெரிஞ்சு. எப்பயுமே அவனுக்கு வந்துட்டு மிடில் ஆர்டரில் தான் வந்துட்டு லைக் மிடில் ஓவர்ஸில் தான் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவானுங்க. இந்த மேட்ச்ல வந்துட்டு அது சுத்தமாகவே வந்து அது ஏன் பண்ணலன்னா ஜிடி போன வருஷமுமே வந்து கில் சாய் சுதர்சன் சொல்ல தேவையே இல்லை. ஸ்டேபிளா நிப்பானுங்க, 10 ஓவர் வரைக்கும் நிப்பானுங்க. பட்லர் வருவான், அவன் அந்த மிடில் ஓவர்ஸ் பார்த்துப்பான். அதுக்கப்புறம் அவங்க ஃபினிஷர் ரூல்ஸ்க்கு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இந்த வந்து இப்போ வந்து 3 பேருமே விக்கெட் விட்டுட்டாங்க. சோ வந்து ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் யாரும் இல்ல. கிளென் ஃபில்ஸ் வந்து நேற்று நமக்கு ஸ்லிப் ஆகலையா? கரெக்ட் தான். இவங்களால பரவாயில்ல 30 ரன் அடிச்சாருங்க. இன்னொன்று என்ன சொல்ல போனோம்னா வந்துட்டு திவாட்டியாலாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா ஆடவே இல்லை. திவாட்டியா பழைய திவாட்டியாவே இல்லை. நம்ம அந்த கடைசி ஓவரில் பார்த்த ஒரு 4 6 5 6 அடித்த திவாட்டியாவே காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. முக்கியமாக ஒன்று சொல்ல போகணுன்னா பஞ்சாப் கிங்ஸோக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு மார்க்கோ யான்சனோட பவுலிங் தான். என்ன மாதிரி பவுலிங், அது சான்ஸே இல்லைடா. அவன் சூப்பராக போட்டான். அவன்கிட்ட வந்துட்டு லைக் தப்புனே எக்கனாமி 5ல் போட்டு போயிருக்கான் தலைவன். 5 எக்கனாமியில் வந்துட்டு பவுலிங் போட்டு போயிருக்கான். அவனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணது வந்துட்டு நம்மளோட ஓஜி சகல். ஓஜி ஐபிஎல் லீடிங் விக்கெட் டேக்கர் எக்ஸ் ஆர்சிபி பிளேயர். மாப்பிள்ள வந்தான். சொன்ன மாதிரி அவனுக்கு என்ன தெரியுமாடா, 6 வந்துட்டு இந்த கிரவுண்டில் வந்துட்டு 76 மீட்டர்ஸ்டா. ஸோ பெரிய கிரவுண்டை வந்து நம்ம தாராளமாக செகண்ட் ஆரம்பிக்கும் போது மாப்பிள்ள ஃப்ளை பண்ணுவான். பாலை நல்லா தூக்கி போட்டு விக்கெட் எடுப்பான். அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக இங்கே ஆணுச்சு.
பட்லருக்கும் செகலுக்கும் ஒரு காதல் கொடைங்கிற ஒரு காதல் கதை இந்த மேட்சும் தொடர்ந்துச்சு. மேக்ஸிமம் வந்துட்டு பட்லர் வந்தாவே செகலை கொண்டு வந்துருவானுங்க. ஸோ அதே மாதிரி வந்தான், ம். எடுத்தான், 4 ஓவர் நல்லா போட்டான், விக்கெட் எடுத்தான், போயிட்டு கம்முன்னு உட்காந்து பிரியான் ஷாரியா. பிரியான் ஷாரியா வந்துட்டான். அதை விட்டா வந்துட்டு ம். உங்களுக்கு லைக் பவுலிங் வந்துட்டு எனக்கு இம்ப்ரெசிங் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஹர்தீப் சிங் மேல வந்துட்டு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு காண்டா இருந்துச்சு. எனக்கு கடைசி over அவன் எனக்கு அவன் எப்பயுமே வந்து டெப்த் ஓவர்ஸ்ல வந்து 10 பால் போடாம போக மாட்டான். இந்தியா மேட்ச்லயே நீ பாத்திருப்ப, இங்கிலாந்து கூட செமிஃபைனல்ல இப்பவுமே பாத்திருப்ப. என்னதான்டா ஆச்சு? அதான் அவ்வளவு பெரிய லைன் வச்சிருக்காடுங்களேடா, போடாண்டா அதுக்குள்ள. இவன் ஒரு பக்கம் வந்துட்டு பிரபு சிங் வந்துட்டு விக்கெட் கீப்பர், அவன் ஒரு பக்கம் வந்துட்டு பிரபு சிங்ரன் வந்துட்டு திட்டுறான். இன்னொரு பக்கம் என்னடா ஷேஸ் ஐயர் ஒரு பக்கம் காண்டாரா, டே எத்தனை வைடரா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 வைடு ஒரு நோபால் தலைவன் கடைசி ஓவர். அத கடைசி ஓவர்ல நல்ல வேளை ரிவ்யூ கேட்டான், ஸ்ரேயஸ் ஐயர் இருந்த கடுப்புல அது மட்டும் ரிவ்யூ கேட்காம போயிருந்தானா அந்த பாலும் வைடா தான் வந்துருக்கும் கடைசியில. அந்த பாலும் வைடு தான். ஆமா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பஞ்சாப்க்கு வந்துட்டு கேப்டன்சி வந்துட்டு வழக்கம் போல சொல்லவே தேவையில்ல. பாண்டிங்கோட பரம்பரைனா சும்மாவா இருக்கும், அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி பக்காவான எங்க வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு ஒரு ரன்னர் அப் அப்படிங்கிற வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிளே தான் பஞ்சாப் கிட்ட இருந்து கொண்டு வந்தது. இந்த லைக் டெபியூல வந்துட்டு ஏதோ ஒரு பவுலர் போட்டானா பஞ்சாப்க்கு எஸ்பிஎல் தம்பி மாதிரியே ஒருத்தர் இருப்பான்டா. எஸ்ஐஎல் தம்பி மாதிரியா? எஸ்ஐஎல் ஞாபகப்படுத்த அந்த சிரிப்பு சிரிப்பா வரும். வந்துட்டேன். ஆதில அந்த எஸ்டிஎல் தம்பி மாதிரியே ஒருத்தர் இருப்பானடா, அவன் பவுலர் நேம் என்னடா? வைஷாக் விஜயகுமாரா? வைஷாக்கு. வைசாக் அவன் போன வருஷமுமே நல்லா டெப்த்ல போட்டானேடா. நம்ம பவுலிங் வைஷாக் விஜயகுமார் வந்துட்டு எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தான். இந்த மேட்ச்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவ்வளவுதான். இந்த லைக் பவுலிங் பக்கம்னு பார்த்தோம்னா பஞ்சாப்ல வந்துட்டு வைஷாக் விஜயகுமார், மார்க்கோ யான்சன் அண்ட் சகல் 3 பேரும் வந்துட்டு அவனுங்களை அடிக்கவே முடியல. பாலை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரொட்டேட் தான் பண்ற மாதிரி இருந்துச்சு அவங்களோட பேட்டிங்ல. ஸோ வந்துட்டு டெல்லிக்கு வந்துட்டு ஒரு டஃப்பான ஒரு பேட்டிங் லைனப்பா தான் இருந்துச்சு. சொல்ற மாதிரி வழக்கம் போலதான் டெல்லி டாப் ஆர்டர் தூக்கிட்டோம்னா இன்னுமே வந்துட்டு அந்த டெல்லி இல்ல, குஜராத். குஜராத்தோட டாப் ஆர்டர் தூக்கிட்டோம்னா ஏன் தெரியுமா டெல்லின்னு வருது? பஞ்சாப் கிங்ஸோட டிஷர்ட் பார்க்கும்போது டெல்லி ஞாபகம் தான் வருது. சரி, ஓகே. குஜராத்தோட அந்த லைக் அதே தான் அந்த ஸ்டோரி லைன் வந்துட்டு அப்படியே தொடர்ந்துட்டே தான் வருது. டாப் ஆர்டர் 3 பேரை தூக்கிட்டோம்னா அவனுங்க சைடில் இன்னுமே வந்துட்டு பின்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஆளே இல்லை. ஷாருக் கானும் நல்லா ஆடல, திவாட்டியாவும் நல்லா விளையாடல. லைக் அதுவுமே இல்லாம வாஷிங்டன் சுந்தர், யாருமே சப்போர்ட் பண்ணல மிடில் ஆர்டர்ல. எனக்கு வந்துட்டு சீரியஸாவே வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். நிறைய வந்துட்டு லைக் நம்ம தமிழ்நாட்டுக்காக ஓப்பனிங் பண்ண ஒரு பேட்ஸ்மேன் வாஷிங்டன் சுந்தர். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்தியாவுக்குமே நிறைய வந்து டெஸ்ட்லையும் சரி லைக் ஓடிஐலையும் சரி ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான பேட்ஸ்மேன். பட் T20 வரும்போது கொடுக்குற ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் மேலே எனக்கு ஒரு எப்பயுமே அது ஒரு கன்சர்ன் இருந்துகிட்டே இருக்குது. T20 வந்துட்டு அவன் கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. இல்ல, அவனை வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் லோவர் ஆர்டர்ல இறக்கி விட்டு ஹிட் அடிக்க சொல்றாங்க. மேபி வந்து அவனுக்கு செகண்ட் டவுனே தந்திருக்கலாம். ஆனா கிளென் பிலிப்ஸ் வந்து நியூசிலாந்துல செகண்ட் டவுன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னு சொல்லிட்டு தான் கிளென் பிலிப்ஸ்க்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. ஸோ இவங்க அந்த மிடில் ஆர்டரோட பேட்டிங் ஆர்டர் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா மேபி வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் நல்லா நாக் ஆடி தருவான் மிடில் ஆர்டர்ல. இது பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஷாருக் கானுக்கு வந்து அவன் தேவையே இல்ல. அவனை வந்து பினிஷிங் ரோலுக்கு ஆட வைக்க ட்ரை பண்றாங்க. ஆள் மனசுல போய் நம்ப வச்சிருக்காங்க நீ பினிஷர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுமே வந்து ஒரு ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். எனக்கு என்ன தெரியுமாடா, எல்லாருமே நம்ம சிஎஸ்கே தானே பிடிச்சி அடிச்சு பெரிய ஆளா இருக்கானுங்க. ஷாருக் கானு அந்த எல்லாருமே வந்துட்டு நம்ம சிஎஸ்கே அடிச்சுதான் பெரிய ஆளாயிராங்க. வாப்பா வந்து ஒரு 2 அடி அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. அதுதான். சரி, ஓகே. மோர் ஓவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிட்டு ஒரு நல்ல டீசென்டான ஒரு டோட்டல் தான் செட் பண்ணாங்க. 162ங்கிற ஒரு பவுலர் சைட்ல இருந்து ஒரு நல்ல கண்டெயின் பண்ணி ஒரு 162 டீசென்டான ஒரு டார்கெட்டா வந்து கொடுத்தானுங்க. அந்த பக்கம் நம்ம பேட்ஸ்மேன்ஸ்க்கு இப்போ வருவோம், பஞ்சாப் கிட்ட வருவோம். பஞ்சாப்ல பேட்டிங் வந்துட்டு ஒரு பயங்கரமான பேர் என்ன, கானோலியா என்ன பேர்? கூப்பர் கான்லி ஏதோ ஒரு கானோலியோ அவன் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தான். எனக்கு தெரிஞ்சு இந்த பாண்டிங் பரமையில வந்தாவே அப்படிதான் ஆடுவானுங்க போல இருக்கு. பியர்லெஸ்ஸா தான் ஆடுவானுங்க போல இருக்கு. கரெக்ட் தான். இல்ல அவன் வந்து சவுத்தர்ன் ஆஸ்திரேலியா பிளேயரு. அவனுக்கு வந்து ஒரு 22 வயசு தான் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து அவன் அந்த நேமை வந்து கெயின் பண்ணிக்கிட்டான். இப்போ பிபிஎல்ல பெர்ஸ்காச்சர்ஸ் காரணம்னு நினைக்கிறேன். நான் பிபிஎல் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனா அங்கேயே நல்லா ஆடி கொடுத்தான். ஃபைனல்லே ஒரு நல்ல நாக் அடிச்சான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அவன் வந்து நல்ல ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். பிளஸ் அவன் வந்து ஸ்பின்னும் போடுவான். அவன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு டெபியூட்டும் பண்ணியிருக்கான். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்கான். யூஸ்வலி ஆஸ்திரேலியா வந்து ப்ரெஷர் அப்போ வந்து அவங்க தனியா ஒரு பிரீடு. அவன் தனியா நின்னா
அதே மாதிரி கேமை ஜெயிச்சு கொடுத்தான். அவனோட இன்னிங்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. ரொம்ப சூப்பரா கொண்டு போனான். லைக் விக்கெட்டு நீ யோசிச்சு பாரு, மேட்ச் வந்துட்டு ஆன் செட்டில் அவனுங்க வந்துட்டு இட்ஸ் என்ன க்ளோஸ் டு வின்னுங்கும் போது டக்குன்னு விக்கெட்டு. பிரசித் கிருஷ்ணா வந்தான் 2 விக்கெட்டு, வாஷிங்டன் சுந்தர் வந்தான் 1 விக்கெட்டு. எனக்கு அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, அப்பா செம்ம ஒரு பக்காவான ஒரு மறுபடியும் ஒரு வந்துட்டான்பா 5 டைம் சாம்பியன்ஸ் வாங்க. பைத்தியம் சாம்பியன். லைக் அந்த ஆமா, அவரு கெட்ட போட்டுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஹர்தீப் சிங் மாதிரியே இருக்கான்டா. இது சிங் மாதிரி இல்ல, கமலஹாசன் மாதிரி இருக்கான் பாக்க டக்குன்னு. இந்த பூமியை ஆளலாம். Cinematic-ஆ காட்டலாம். ஏய், அப்பா, பக்காவா நீ நேத்து ராஜஸ்தானுக்கு இந்த கெட்டப் போட்டு வந்திருக்கலாம். நான் பத்தி இவன் எப்படி தெரியுமாடா, லைக் தசவதாரத்துல கமல் 30 கெட்ட போடுவான், இவன் அதுதான் 10 டீமுக்கும் 10 கெட்ட போட்டு. தசாவதாரமா விட்டு அந்த கலகலப்புல இவன் கெட்டப் போடுவானேடா. அதான் ஐயோ நீங்களா உங்களை கண்டே பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. அமிதாப் மாமா, கண்டே அமிதாப் பிடிக்க மாமா. முடியல. அமிதாப் மாமா. ஒரு நல்ல ஐபிஎல் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சா இன்னைக்கு? இன்னைக்கு தானே நல்ல மேட்ச் மாதிரி இருந்துச்சு. சீரியஸாவே ஒன் சைடட் மேட்ச், மூணுமே தாண்டி 2 சைடும் ஃபைட் பண்ண மேட்ச் இது. இதுவுமே சரி சரி, நம்ம அதான் லைக் கண்டென்ட் குள்ள வரலாம். செகண்ட் ஹாஃப்ல வந்து செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. பத்து வந்துட்டு கொஞ்சம் லேட்டருங்கனால செகண்ட் ஹாஃப்ல சைடா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இதுல இருந்து ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துருவான், ஸோ பிரச்சனை இல்லை. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணது 163 டார்கெட்டு. அவனோட அப்ரோச்சே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பிரியூஷ் மட்டும் தான் விக்கெட் விட்டானே தவிர்த்து கூப்பர் கானோலியும் அப்புறம் வந்துட்டு யாரு ஒன் டவுன் இன்னொருத்த ஆனானே பிரப்சிம்ரன் வந்துட்டு டி அவனோட அப்ரோச் எப்பயுமே ஒரே மாதிரி தான்டா இருக்கு. அடி 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 அடி, எப்படி போட்டாலும் அடி, இறங்கி வந்து அடி. ஆனா என்ன மாப்பிள்ள லைட்டா ரோஹித் சர்மா மாதிரி ஆயிட்டான். அவன் அப்பவே உப்பிதான் போட்டிருந்தான், உப்பிதான் போயிருந்தான். ஆனா அவன் நல்ல ஒரு பிளேயர் தான். அவன் கடைசி 2 சீசனா வந்து பஞ்சாப்க்கு எப்பயுமே ஆடி கொடுத்துடுறான். ஆக்சுவலா வந்து ஓப்பனிங் வந்து பிரியான் ஷாரியாவும் ப்ராப்சிம்ரன் சிங் இறங்கினாங்க. பிரியான் ஷாரியா குயிக்கா விக்கெட் விட்டுட்டான். ஃபர்ஸ்ட் டவுன்ல எப்பயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தேவை. அப்போதான் வந்து அந்த வந்து யங் ஆஸ்திரேலியன் பிளட் வந்துச்சு உள்ளார. கூப்பர் கான்லி ஸ்டார்டிங் பாண்டிங் பரம்பரையில உங்க ஐயாவோட வம்சம் என்னன்னு தெரியுமா, நம்மளா யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அதுதான் கூப்பர் கான்லி டீசென்டா ஸ்டார்ட் பண்ணான். ஒரு சைடு வந்து ப்ராப்சிம்ரன் சிங் வந்து எல்லா பவுலர்ஸும் டேக் ஆன் பண்ணான். அதனால வந்து கூப்பர் கான்லிக்கு வந்து ப்ரெஷர் கம்மி ஆயிடுச்சு. அவனோட கேம் ஆடி கொடுத்தான், ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணான். எனக்கு அவன்கிட்ட அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சைடு விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கு, விக்கெட் விழுந்துட்டே இருக்கு, அவன் அப்படியே நிக்கிறான். இத்தனைக்கும் ஸ்லோ டவுன் ஆகல, இதாகல, அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒண்ணு நல்லா பேசிட்டு இருந்தோம் என்னன்னா, சிஎஸ்கே வந்துட்டு அன்கேப்டு வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு அவனுக்கு ஹேண்டில் பண்ணனு. இவன் ஆக்சுவலா வந்துட்டு அதை பர்ஃபெக்டா பண்ணான், செம்மையா ஹேண்டில் பண்ணி. நீ யோசிச்சு பாரு, இப்ப பேட்டிங் நல்லா போயிட்டு இருக்கு. ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு டக்குன்னு நம்ம முன்ன பேசின மாதிரி தான் பிரசித் கிருஷ்ணா வந்துட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்தான். எனக்கு பிரசித் கிருஷ்ணா பிடிச்ச என்ன தெரியுமா, 2 ஓவர் போட்டு வெறும் 6 ரன் 2 விக்கெட் எடுத்திருந்தான். 6 ரன் 2 விக்கெட், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் விக்கெட். அவனுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி நம்ம வாஷிங்டன் சுந்தரம் அடுத்த லைக் அவன் போட்ட அடுத்த ஸ்பெல்லே வரும்போது ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். ஸோ அப்படி விக்கெட் எடுத்துட்டான். எனக்கு வந்துட்டு பார்க்கும்போது சீரியஸாவே அங்க வந்துட்டு லைட்டா வந்து தோணுச்சு, ஓகே லைக் ஜிடி வந்துட்டு கேம்குள்ள வராங்க, ஆன் த கேம் வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்கதான் மறுபடியும் வந்தான் மார்க்கோ யான்சன். எங்கெங்கெல்லாம் அவனுக்கு பிரச்சனையோ பஞ்சாபுக்கு அந்தந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு நீ பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி மார்க்கோ யான்சன் பயங்கரமா பண்ணிட்டான். எக்ஸ்பெக்டே பண்ணாம 6. இவன் எனக்கு தெரிஞ்ச அந்த இவனை பத்தி பேசுறான்னு நினைக்கிறேன், அந்த பர்னட் அவனும் ஆஸ்திரேலியன் பவுலர் தான். ஆமா ஆமா, லைக் அவன் பாடுற குரூஷியலான ஒரு இடத்துல வந்து ஒரு 6 போட்டு விட்டான். ஆக்சுவலா இன்னொன்னு என்னன்னா, பஞ்சாபோட டாப் 3யுமே வந்து டாப் 2 ஓபனர்ஸ் வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ் தான், இந்தியன் ஓபனர்ஸ். பிரியான் ஷாரியாவும் அன்கேப்டு தான், ப்ராப்சிம்ரன் சிங்கும் அன்கேப்டு தான். they handle that match. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், போன வருஷம் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு முந்தான வருஷம், இதெல்லாம் தான் வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்து கத்துக்கணும். பொறுமையா ஆடி தந்து ரன் எடுக்கணும். நேத்து மேட்ச் மாதிரி எடுத்தோம் கவுத்தம் சுத்தாம விக்கெட் விடாம கத்துக்கணும். இவனுங்களாம் பார்த்து கொஞ்சம் கத்துக்கணும் இவன்கிட்ட இருந்து கத்துக்கணும். இந்த பிராப்சிம்ரன் சிங் வந்து இவன் கூட விளையாண்டுருந்தவன் தானே, சஷாந்த் சிங்கோட அந்த 5th 6th டவுன்ல ஆடி இருந்தவன் தானே அவன். அப்ப சஷாங்க் சிங் கூட அசுதோஷ் சர்மா, அவன் டெல்லி அவன். ஆக்சுவலா வந்து ப்ராப்சிம்ரனோட கேமை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு ட்வீட்டே போட்டிருப்பான்.
ஹீஸ் த நெக்ஸ்ட் திங் வி நீட் டு வாட்ச். அவனோட பேட்டிங் ஸ்கில்ஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்குற மாதிரி ஏதோ ட்வீட் போட்டிருப்பான். அவன் இறங்குன ஃபர்ஸ்ட் போன வருஷத்துக்கு முந்தான வருஷம் ஐபிஎல் ஒரு செஞ்சுரி அடிச்சான் இறங்குன ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு வந்த உடனே. அதுக்கப்புறம் போன வருஷம் பஞ்சாப் சக்சஸுக்கு காரணம் வந்து அந்த பிரியான் ஷாரியாவும் ப்ராப் சிம்ரனோட ஓப்பனிங் பேர் தான். அன்கேப்டு இந்தியன் கோர் ஓப்பனிங் சூப்பரா ஆடி தந்தாங்க. இந்த வருஷமும் அதே அவங்க கண்டினியூ பண்ணாங்க. பிரியான் ஷாரியா வந்து தேவையில்லாம அவுட் ஆயிட்டான். பட் நெக்ஸ்ட் கேம் வந்து கண்டிப்பா அவன் ஆடி தருவான். அதான் இழிச்சவன் சிஎஸ்கே ஒருத்தர் இருப்பான் போன வருஷமும் அதே மாதிரி சிஎஸ்கே செஞ்சுரி அடிச்சாங்க சிஎஸ்கே கூட. அந்த ஆரியா வந்துட்டு போன வருஷமும் அப்படிதானே இருந்தான். அதுக்கு முந்தின மேட்ச் எல்லாம் அவுட் ஆயிட்டு டீசெண்டா வெளில போயிட்டு இருந்தான். நம்மள பார்த்தா மாட்டினாண்டா 100 போடுறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டீமே புடி அவனுல போட்டு வெளின்னு வெளுத்து அவனும் போன மேட்ச் வந்துட்டு நம்மள அடிச்சு பெரிய ஆளான ஒரு கைதான் அவனும். ஓகே, லைக் சொல்ல போனா எனக்கு ஜிடியோட பவுலிங்கும் வந்துட்டு அதே மாதிரி தான். ஸ்டாட்லாம் வந்துட்டு இந்த மேட்ச்ல சொல்ற அளவுக்குலாம் வந்துட்டு ஒரு புது டெபியூ வந்துட்டு இந்த மேட்சும் வந்துட்டு ஜிடில இருந்து ஒருத்தரை கொண்டு வந்திருந்தானுங்க. அவன் பேர் என்ன? அதில் அசோக் சர்மா. அசோக் சர்மாவா? அசோக் சர்மா தான். அசோக் சர்மா கிட்ட வந்துட்டு எனக்கு பிடிச்சது என்னன்னா லைக் ரிவர்ஸ் ஸ்விங் வந்துட்டு நிறைய போட்டான். 2-3 பால் வந்துட்டு நிறைய ரிவர்ஸ் ஸ்விங் யூஸ் பண்ணா. ஸ்லோயர் டெலிவரி வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணான். அது இல்லாம பேக் ஆஃப் ஹேண்ட்ஸ் நல்லா போட்டான். பேக் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஸ்லோவர் பால் வைட் லென்த்ல வந்துட்டு பர்ஃபெக்ட்டா அடிச்சான். பேட்ஸ்மேனுக்கு அந்த வைட் யார்கர் போடுறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான இதுதான். அப்படி போட போய் தான் நம்ம ஹர்தீப் சிங் வந்துட்டு பண்ணாரு 6 வைடு ஒரு பால். என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு வந்துட்டு. நான் சரி ஓகே ஒரு அரை மணி நேரம் பிரேக் இருந்துச்சா, சரி கடைசி ஒரு 5 நிமிஷம் பாத்துட்டு போலான்னா பாக்குறேன் சீக்கிரம் போட்டு ஓவர முடுறா உள்ள வேற போய் லாகின் பண்ணுங்கிற மாதிரி ஆயி போச்சு. ஒரு 10 நிமிஷம் அதுல இழுத்துட்டான். என்னைக்கு கத்துக்க போறான்னு தெரியல. லாஸ்ட் ஓவர் வந்து வைடு இல்லாம போடுறதுக்கு இருக்கிறதுலே கொடுமை. லாஸ்ட் ஓவர் வந்து எக்ஸ்ட்ராஸ் போடுறான். அந்த வைடுக்கும் ரிவ்யூ எடுக்கிறதா பெரிய கொடுமையே எனக்கு. அதுதான் இன்னைக்கு காண்டாயிடுச்சு எனக்கு. என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு 3 மேட்ச்ல இல்லாத ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா தான் இருந்துச்சு எனக்கு செகண்ட் ஹாஃப்ல. 3 மேட்ச்ல இல்லாத வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபைட் பண்ணானுங்க. 3 மேட்ச் இல்லாததுன்னு சொல்லக்கூடாது, ஒரு மேட்ச்ல இல்லாதது இந்த மேட்ச்ல இருந்திருக்குன்னு சொல்லலாம். 3 மேட்சுமே ஒன் சைடட் தானடா பத்து. ஒன் சைடட் ஒன் சைடட். ஒன் சைடட். மும்பை மேட்ச் ஒன் சைடட், ஆர்சிபி மேட்ச் ஒன் சைடட் தான்டா. அவங்க முடிச்சானுங்களாடா ஸ்டார்டிங்ல விக்கெட் விடாம. போச்சு அப்படி வேணா சொல்லலாம். ஒன் சைடட்லாம் கிடையாது, இது க்ளோஸா போச்சு. எந்த மேட்ச்? நான் இந்த மேட்ச சொல்லலடா. நான் போன 3 மேட்ச பத்தி பேசுறேன். இந்த மேட்ச் தான் வந்து ஆக்சுவல் மேட்ச். செகண்ட் ஹாஃப்ல ஃபைட் பண்ணானுங்க. க்ளோஸ் எடுத்து போனாங்க. தான் ஒன் சைடட் மேட்ச். அது என்ன மேட்ச்னு போன மேட்ச் தெரியும். போன மேட்ச் சாமிக்குண்டான மேட்ச். அது எங்க மேட்ச் கிடையாது. போன மேட்ச் வந்து நீங்க எப்பயுமே 13 வருஷமா நீங்க பண்ணது வந்து நாங்க இந்த வருஷம் பண்ணிட்டோம். இல்லடா இப்போ ஒரு மாடை வெட்டுறது அந்த பாகுபலியில வந்து லைட்டா சும்மா ஒரு காவை கொடுத்துட்டு அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். இப்ப ஸ்டார்டிங்கே நாங்க அடிச்சு எங்க மேல கட்டப்பட்டுருச்சுன்னா ஸ்டார்டிங்கே என்னடா இப்படி ஆடுறானுங்க அப்படின்னு. 2021லயும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தோம், கப் அடிச்சோம். 2023ல போன வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம்டா. மும்பை கூட அடிச்சு ஜெயிச்சோம்டா போன வருஷம். அதனாலதான் கப்பு தோத்துட்டோம். இந்த வருஷம் தோத்துருக்கோம். இன்னும் 13 மேட்ச் இருக்கு பாரு. பாத்துட்டு நம்ம வந்து 3ஆம் தேதி பேசுறோம். இதே காஸ்டியூம்ல வர நீ பஞ்சாப் சப்போர்ட் பண்ணிட்டு நான் மஞ்சள் துண்டை கட்டிட்டு வரேன், பேசுறோம். பேசலாம். சிஎஸ்கே வந்து ஒரு டேர் கொடுத்தா இப்ப பண்ண போறாரு. என்ன டேர்? சைலன்சருக்கு முத்தம் தர சொல்லது பாரியா? அவனோட என்ஃபீல்ட் அவனே முறுக்கிட்டு சைலன்சருக்கு முத்தம் தரணும். உன்னோட என்ஃபீல்டு முன்னாடி போயிட்டு உன்னோட அந்த ஹெட்லைட் இருக்குல்ல, அதுல போயிட்டு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டோரி போடணும். மை பைக் இஸ் மை லைஃப் அப்படின்னு. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களா செய்ய மாட்டேன். செய்யணும், அதுதான் டேர். சரி ஓகே, போன மேட்ச் தோத்ததுக்கு டேர் நான் பண்ணி உனக்கு அப்புறமேட்டு அனுப்பிச்சு விடுறேன். நான் இந்த வீடியோல ஆட் பண்ணிடுறேன். எனக்கு அனுப்ப கூட ஸ்டோரி போடணும். மை லைஃப் மை ரூல்ஸ் மை பைக். ஸ்டோரிலாம் இல்லப்பா, நான் எடுத்து போஸ்ட் போட்டுறேன். அவ்வளவுதான், போஸ்ட் போட்டா கம்ப்ளீட். ரீல்ஸோட கவரே வந்து கவர் அது இருக்கணும். ஓகே, வீடியோவோட கவர் அது இருக்கணும். போட்டோ வந்து இப்படி இருக்கணும். வீடியோல ஆட் பண்ணனும். மை லைஃப் இஸ் மை பைக் அப்படினு. சரி ஓகே. சாஹல் இம்பாக்ட் பிளேயரா இந்த மேட்ச்? இல்ல ஆடிட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு வெளில உட்கார்ந்துட்டு வெளிய உட்கார்ந்துட்டான்.
ஆக்சுவலா வந்து சஹல் வந்து ஒண்ணு சொன்னான் ரீசெண்டா இந்த இன்டர்வியூல, அவன் வந்து குடிக்கிறது நிப்பாட்டிட்டானாமா. ஆமா ஆமா, நிறைய வந்துட்டு சேஞ்ச் ஆகி தான் ஏன்னா வந்துருக்கு. வந்து அவன் வந்து நான் ஒரு சீனியர் பிளேயரா ஐபிஎல் ஆடுறேன், என்னை பார்த்து யங்ஸ்டர்ஸ் ஏதாவது கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால இந்த சீசன் வந்து மேபி நானுமே வந்து ஒரு கம்பேக் தர மாதிரி தான் இருக்கும், நான் குடிக்கிறது நிப்பாட்டி பல மாசம் ஆகுதுன்னு சொன்னான். இல்ல சரி இல்ல, என்னதான் பண்றான்னு பார்த்தா சொன்னாங்கடா, சூப்பரா போட்டான். கமெண்ட்ரிலயுமே சொன்னாங்க அவன் பர்சனலாவும் நிறைய ம், மாறிட்டு, லைக் வந்துட்டு ஃபிட்னஸ் ம், இப்ப கொண்டு வந்துட்டு நிறைய சேஞ்ச் ஆகி தான் வந்திருக்கான். லியோவா அவன் வந்திருக்கான் போல இருக்கு. சரி, அந்த இப்ப எல்லாம் எல்லா டிபேட்டும் முடிஞ்சிருச்சு. என்ன நாளைக்கு மேட்ச் டெல்லி vs எல்எஸ்ஜி. நாளைக்கு யாரு யாரு? டெல்லி 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 தான் ஜெயிப்பாங்க. என் தலைவர் கேஎல் ராகுல் பயலுங்கடா. டெல்லி தான் ஜெயிப்பாங்க. அதான் கேஎல் ராகுல் பயலுங்கடா. நாங்க சிலக்கம்மா சொல்றத நான் கேட்டு வரேன், அப்புறம் டிசைட் பண்றேன். ஃபாலோ பண்றேன். ராமா சிலக்கம்மா நான் ஃபாலோ பண்ணலடா, அது ரீல்ஸ்ல வர வருதுடா. ராமா சிலக்கம்மா ஃபீட் எந்த லட்சத்துல இருக்குன்னு பாரு. சிலக்கம்மா வந்து மேட்ச் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் இதாச்சுடா, இத நம்பி வேற ஆபீஸ்ல ஒருத்தன்ட்ட சீட்டி தாண்டா நீ ஜெயிக்கிட்டு வந்தடா. சரி ஓகே गाइस, மறுபடியும் நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம். ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுட்டோமாடா? அது பாயிண்ட்ஸ் இல்ல இல்ல ஆக்சுவலா வந்து சஷாங்க் சிங்க்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விக்கெட் தான். அவன் ஆக்சுவலா பார்த்தா அதை எக்ஸ்பெக்டே பண்ணல, எட்ஜ் ஆகி கேட்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயருக்குமே இன்ஜுரி ஆனதுல இருந்து ஓகே ஆயின்னு சொல்லிட்டு தான் ஆடினான், பட் அவனுக்கு வரல. அவன் ஃபுல்லா இன்ஜுரியில தான் இருந்தான். இல்லைன்னா அவனுக்கு 2 பேருமே கொஞ்சம் நின்றுப்பானுங்க. ஸ்டாயினிஸ்லாம் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல இந்த மேட்ச்ல. வந்தான் சென்றான். பவுலிங்கும் தரல. எனக்கு என்னன்னா லைக் பவுலிங் போடாம வெறும் பேட்டிங் மட்டும் 25 கோடி 26 கோடி ஆடுறதுக்கு எதுக்குடா வரீங்க? ஆஸ்திரேலியா கிரிக்கெட்ல இருக்க வேண்டியது ஏன்டா அப்படி வந்துட்டு ராவடி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டும் வந்து பிரில்லியன்ட் மூவ் தான். கேமரோ கிரீனை வந்து ஆஸ் அ பேட்டரா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டானுங்க. அது வந்து ஏன்னா ஆக்ஷன்ல வந்து அவன் சீக்கிரம் வந்துருவான், அவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்ப பவுலிங் போட சொன்னா ஆஸ்திரேலியா போர்டு சொல்றாங்களாம் ஆஸ் அ பேட்டரா தானே நாங்க ரிஜிஸ்டர் பண்ணோம், அதுவும் இல்லாம பேக் கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு இன்ஜுரி ஆகுறதுக்கு, அதனால வந்து ஒரு 4-5 மேட்ச் நாங்க பார்த்துட்டு அப்புறம் நாங்க என்ஓசி தரோம், அதுக்கப்புறம் நீங்க வந்து பவுலிங் போட விடுங்க அவனை. இப்போ பவுலிங் போட சொல்லி எங்களோட மெயின் பிளேயர் இன்ஜுரி ஆக்கியாதீங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கா. ஆமா, சோ ஆஸ் ஆஃப் நோ ரொம்ப போலீஸா கேமரா இருக்கானுங்கடா. கிரீன் இஸ் பியூர் பேட்டர். ரஹானாவே சொல்லிட்டான்லடா, லைக் வந்துட்டு கிரீன் ஏன் பவுலிங் போடலங்கிறதுக்கு ஆஸ்க் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு அப்படின்ட்டான் அவன். அதான் அவனுங்க வந்து சண்டைக்கு வரானுங்க, நாங்க பியூர் பேட்டரா தானே விட்டோம், அது தெரிஞ்சுதானே நீங்க எடுத்தீங்க, அப்புறம் எப்படி நீங்க ஒரு பேட்டரை வந்து பவுலிங் போட சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு வருதாமா. சரி ஓகே, பாப்போம் நாளைக்கு மேட்ச்ல என்ன இருக்குன்னு. எனக்கு இன்னைக்கு மேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன பத்மநாபன் சிங், என்ன சொல்றீங்க? நான் தான் மேட்சே பார்க்கலையே. நான் லாஸ்ட் 5 ஓவர் தான் பார்த்தேன், அதுவும் இவனே ஆடி போடுவான்னு தான் நினைச்சேன். கடைசிக்குள்ள பார்த்தா யான்சனே அடிச்சு கொடுத்துருவான்னு பார்த்தேன், அவனும் அவுட் ஆயிட்டான். நாளைக்கு என்ன கேட்டா பாத்தீங்க, டெல்லி vs எல்எஸ்ஜிக்கு. டெல்லிக்கு வந்து இந்தியா கொடி எடுத்துட்டு வந்துருவேன், இல்ல இந்தியன் பிளாக் எடுத்துட்டு வந்துருவேன். இந்தியன் பிளாக். ஐயோ இதெல்லாம் ரிவீல் பண்ண கூடாதடா, ஏன்டா ரிவீல் பண்ண வைக்கிறீங்க? யார் கீ பிளேயரா நேத்து ஏன்டா கால்ல இது பண்ணல? அவன் சிஎஸ்கே ஜெர்சி போட்டு தலையில துண்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான் தான், நான் கார்ல ஆட் பண்ணல, அதனாலதான் பண்ணல போல. பண்ணிருப்போம். சரி ஓகே, அவ்வளவுதான் இன்னைக்கு உண்டான வந்துட்டு. லைக் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா நம்ம சஷாந்த் சிங் வந்துட்டு ஒழுங்கா அவரும் வந்தாரு சென்றாரு. அதே மாதிரி ஸ்டாயினிஸும் வந்துட்டு உடனே போன மாதிரி தான் இருந்துச்சு. மக்கள் கேப்டன் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே அவுட் ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 2 6 கன்சிக்யூட்டிவா போனதுக்கப்புறம் ஓகே இவன் நின்று மேட்சை முடிச்சிருவான்னு நினைச்சேன். எனிவேஸ் அப்படி இப்படின்னு தடுமாறி கடைசியில் மேட்சை முடிச்சிட்டானுங்க. ஏன்னா காணொலி இருக்கிற வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் வந்துட்டு எங்கா வந்துட்டு ஒரு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக ஆனது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் மேட்ச்ல என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாளைக்கு மேட்ச்ல சந்திக்கலாம். சந்திக்கலாம். பாய் பாய் பாய்.